குட்டி கதையால் கொளுத்திய விஜய் கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். காட்டமாக விமர்சித்த உதயநிதி. என்ன நடந்தாலும் திமுக மேல பழி போடுறதையே ஒரு பழக்கமாக இந்த அரசு வச்சிருக்கு. பஞ்ச் டயலாக் வெர்சஸ் அரசியல் விமர்சனம். சட்டப்பேரவை தொடங்கியதிலிருந்தே முதல்வர் விஜய் ஊமை காத்த சம்பவம் எதிர்கட்சியின் வயிற்றில் அனலாய் கொதித்து கொண்டிருந்தது. அதற்கெல்லாம் இன்று சட்டமன்றத்தில் தண்ணீர் ஊற்றி அணைத்திருக்கிறார் இளைய தளபதி விஜய் அவர்கள். அவர் அணைத்த கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தமிழக மக்களின் பிரச்சனைகளை கொட்டி தீர்க்கும் சட்டமன்றம் என்றும் மாபெரும் அவை தொடங்கியதிலிருந்தே திரைத்துறையின் நாயகன் மௌனம் காத்து வருகிறார். பாயிண்ட் வரட்டும் பங்கு என்றில்லை. ஏனென்றால் தனக்கான திரைப்பட படப்பிடிப்பு இன்னும் தொடங்கவில்லை போல. இன்றுதான் அதற்கான படப்பிடிப்பு நடந்து முடிந்திருக்கு. படப்பிடிப்புல இளைய தளபதியை அடித்து கொள்ள இன்னொரு சிவாஜி பிறந்துதான் வர வேண்டும். அப்படி ஒரு நடிப்பு என்கிறார் நயினார் நாகேந்திரன் போன்ற அரசியலாளர்கள் மற்றும் அரசியல் சாணக்கியர்கள். ஏனென்றால் இவர் திரையில் வசனம் பேசுவது போல் இன்று சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு அப்படி. எதிர்கட்சிகளை விளாசி பந்தாடுவதல்ல, இவரை முந்த சட்டமன்றத்தில் ஆளே இல்லை என்றுதான் சொல்லணும். அந்த குட்டி சுவாரஸ்யமான கதைக்குள்ள நுழையலாம் வாங்க. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளி வீசி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். விளையாட்டு செய்தி புதுப்பிப்பு, உள்ளூர் செய்தி சேவை, டிவி அண்ட் வீடியோ பேரவையின் லைவ் கேமராவை சினிமா கேமரா என்று நினைத்து கொண்டு அவர் பேச அதனை எதிர்கட்சிகளின் குறுக்கீடுகள் இன்றி சிங்கிள் டேக்கில் ஷூட் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மனக்கெட்டது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இன்று நடந்த சட்டப்பேரவையில் நடந்த ஆளும் கட்சி என்னும் நாடகத்தில் பல்வேறு குறைகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அரசியல் கத்துக்குட்டி உதயநிதி அவர்கள். முதலமைச்சரின் பதிலுரையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் பஞ்ச் டயலாக்கும் மட்டும்தான் இருந்ததே தவிர மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சனை, மோசமாக இருக்கும் சட்ட ஒழுங்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் பற்றி எந்த பதிலும் இல்லை. முறையான பதில் இல்லாமல் என்னென்னமோ குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. மின்வெட்டு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் மீண்டும் அதான் அவகாசம் கேட்குறாங்க. அதையும் தூக்கி திமுக மேலே பழிய போட்டுட்டு ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. எந்த விதமான கேள்விக்கும் ஒரு தெளிவான பதில் இல்லை. பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாய போராட்டம் பற்றி கேட்டதுக்கு விவசாயிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டி விட்டு போராட்டத்தில் ஈடுபட சொல்கிறாங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை முழுமையாக கொச்சப்படுத்தியிருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். உங்கள் பஞ்ச் டயலாக்கு தான் மக்களின் குறைகளை தீர்க்கப் போகிறதா என்ற உதயநிதியின் கேள்வி தாவேக்காவலரை சப்பென்று அடித்தது போல் உள்ளது இன்றைய அவரது எக்ஸ்தல பதிவும் செய்தியாளர் சந்திப்பு. சொல்லப்போனால் சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சபையே பார்க்காதது. விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவார்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் தூண்டுதல்ல விவசாயிகள் போராடுவதாக விவசாயிகளை அவர் கொச்சை செய்தது கண்டிக்கத்தக்கது. குட்டி கதை சொல்கிறேன் என்ற அவரது உளறளவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானதுன்னு சொல்லியிருக்கார். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆகவே நடிகர் விஜய் என்பதை மறந்து இனியாவது தமிழக முதலமைச்சர் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு உதயநிதி காட்டமா பதில் சொல்லியிருக்காப்ல. தமிழக சட்டசபையில கொளத்தூர்ல ஸ்டாலினின் தோல்வியை சுட்டிக்காட்டி விஜய் ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்காப்ல. விஜய் பேசுகையில எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கையை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிட்டு இருந்தாராம். அப்போ கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், அது ஒன்றும் இல்லை தம்பி, உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பார்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். எங்க உங்கள் அப்பாவை காணோம்? இல்லை, எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில் பெரியவர் அப்படி கேட்டதை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதனால்
யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். இவ்வாறு விஜய் அரசியல் கத்துக்குட்டி உதயநிதிக்கு கதை சொல்லியிருக்காப்புல. இவரும் மாறி மாறி போட்டி போட்டு சண்டை போட்டதுல இன்று சட்டமன்றமே மக்களுக்கு பயனில்லாமல் முடிந்தது என்றுதான் சொல்லணும். ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம். சட்டமன்றத்தில் அடுத்தடுத்து நிலவும் காரச்சாரமான விவாதங்களை தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.